அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இந்த ப்ளம்பிங் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இதை பார்த்தீங்கன்னா வாடகை வீடுனால இந்த மாதிரி சிங்கிள் வால்வு மட்டும் வச்சுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அது பச்சை தண்ணி மட்டும்தான் இதில் வரும். சுடு தண்ணி வந்து இதில் வராது. சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பைப்பில் மட்டும் பிடிச்சிக்கிற மாதிரி இதாக போட்டிருக்குது. இதை வாடகை வீடுனால வந்து இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் செய்ய சொன்னால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். ஷவரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய மாடல் இருக்குது. ஏற்கனவே ஒரு 3 மாடல் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து வாடகை வீடுனால வந்து வெறும் பச்சை தண்ணி மட்டும் வர மாதிரி போட சொல்லியிருக்கிறாங்க. அந்த வால்வு போட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இது பேக் சைடு ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இதை பேக் சைடு ஃபுல் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வேலை இது பார்த்தீங்கன்னா ஷவர் பாயிண்ட்டு பச்சை தண்ணி மட்டும் வரும். வாடகை வீடுனால சிம்பிளாக பண்ண சொல்லிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டரோடைய லைனு. இது வந்து ஹீட்டருக்கு வந்து சிபிவிசி மஞ்சள் கலர் பெயிண்ட் போட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது யூபிவிசி கன்சல்ட்டிங்கிறதுனால கொஞ்சம் பிராண்டட் ஐட்டமாக போட்டிருக்குது. அது பிராண்டு பார்த்தீங்கன்னா அவான் பிளாஸ்ட் கம்பெனி ஐட்டமாக போட்டிருக்குது. ப்ளம்பிங்கில் முக்கியமானது வேலை முடிஞ்சு இந்த மாதிரி டம்மியை போட்டு லாக் பண்ணிடணும். இல்லையா அந்த பூசும் போது கலவை சிமெண்ட் உள்ளே போய் லாக் ஆகிக்கிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி டம்மியை போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுருக்குறோம். எல்லா பக்கமும் பாருங்கள். இதுதான் முக்கியமானது. இதை பார்த்தீங்கன்னா ஹெல்த் வார் செட்டு. இது வந்து டேங்கிக்கு போகிறது, வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போகிறது. இது வந்து பச்சை தண்ணி. இது லெஃப்ட் சைடுக்கு சுடு தண்ணி. இது வாஷ் பேசன் லைனு. இது வாஷிங் மிஷினுடைய லைனு. இது ஷவர் பாயிண்ட்டு பச்சை தண்ணி மட்டும் வர மாதிரி சிங்கிள் வால்வு வச்சுருக்குது. இது நம்ம வேலை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் போட்டு விடுங்க. நல்லா நீட்டாக செஞ்சுருக்குறோம். இதில் ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள்.